அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. இந்த ஐஎம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற அந்த பாடல் இசைவாணி அப்படிங்கிற ஒரு பெண்மணி பாடின பாட்டில் நான் ஒரு வரி இன்னைக்கு பார்த்த மக்களே. என்னென்னால், தீட்டான துப்பட்டா உன் சடங்கில் நான் காரி துப்பட்டா அப்படிங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கு. இதை எந்த ஒரு அதர் ரிலீஜியஸ்டிக் பீப்புள் பார்த்தாலுமே கோவம் வரும். இன்ஃபேக்ட் ஹிந்துஸே இன்னொரு ஹிந்து இந்த மாதிரி பாட்டு பாடினா எப்படி துப்பட்டா கிப்பட்டெல்லாம் போயிடுறான். துப்பட்டான்றது நான் அந்த ட்ரெஸ்ஸை சொல்ல மக்களே. காரி துப்பட்டா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கோபத்தை கொடுக்கும். இதில் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இசைவாணிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமாக திருமாவளவன் மாதிரி ஆட்கள்லாம் என்ன மாதிரி மனிதர்னே நமக்கு புரியல. அதாவது எல்லாத்துக்குமே சப்பக்கட்டை கட்டக்கூடாது அப்படிங்கிறதே பார்க்க வேண்டும். இந்த மாதிரி ஆட்களுக்கு இப்போ இசைவாணி பேசிக்காக யார் அப்படின்னு பார்த்தால், மதத்தின் ரீதியாக ஷீ இஸ் அ கன்வெர்டட் கிறிஸ்டியன். அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மிகப்பெரிய செருப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஐஎம் சாரி ஐயப்பா அப்படிங்கிற ஒரு பாடலை பாடிய இசைவாணி, இது கிட்டத்தட்ட ஒரு 6 years பேக்கே இந்த பாடல் உருவாகி இருக்குன்னு நம்ம சொல்லணும் மக்களே. ஆனால் இப்பொழுது அதற்கான எதிர்ப்பு வீரியம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நேற்று வரைக்கும் நான் பார்க்கிறேன், நேற்று வரைக்கும் அந்த இசைவாணி அப்படிங்கிற பொண்ணுடைய பேனரை வச்சுட்டு ஒரு 20 பேர் கலெக்டர் ஆஃபீஸ் நோக்கி நடந்து போகிறாங்க. அந்த இசைவாணியுடைய பொண்ணுக்கு மேலே செருப்பு எடுத்து அடிச்சுட்டே போயிட்டே இருக்காங்க. ஏன்னால் இந்த மாதிரி மதத்து ரீதியாக ஒரு மதத்தை புண்படுத்துவதாக பேசியிருக்கிறாங்கன்னு அடிச்சுட்டே போகிறாங்க. இப்போ இந்த பெண் மதத்தை புண்படுத்துவதாக பேசியிருக்காங்களா அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு பார்த்தோமேயானால், ஆரம்பத்தில் ஐஎம் சாரி ஐயப்பா, நான் உள்ளே வந்தால் என்னப்பா அப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வார்த்தை, அந்த வரிகள் பார்த்திங்கன்னா, தீட்டான துப்பட்டா உன் சடங்கில் நான் காரி துப்பட்டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. சரி, உங்கள் சடங்கில் நான் காரி துப்பட்டா அப்படிங்கிறத இவங்க பயன்படுத்தி இவங்களும் ஹிந்து ரிலீஜியனை ஃபாலோ பண்ணுறவங்களா, இல்லை இவங்க கோயிலுக்கெலாம் போகிறவங்களா அப்படிங்கிறதை பார்த்தமையானால் அவங்க கிடையாது, அவங்க கிறிஸ்டியன் பேசிக்கலாம் அப்படின்னு தெரிய வருகிறது. இப்போது ஷி இஸ் பேசிக்கலி கிறிஸ்டியன். ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறவங்க எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே இசைவாணி இயேசுவை பற்றி இயேசுவினி விட்டு விடாதே, கையில் கட்டியமாக பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி இயேசுவை பற்றி இப்போ கொண்டு பாடியிருக்காங்க. இப்போ இதனை பார்க்கும் பொழுது எந்த ஒரு மதத்தை பின்பற்றுபவர்களுக்கும், இந்து மதத்தை பின்பற்றுபவர்களுக்குமே நிச்சயமாக ஒரு கோவம் வரும். நீ வேறு மதத்தை சார்ந்த ஒரு பெண், நீ எதுக்கு எங்கள் மதத்தை இழிவா நீ பேசுகிற அப்படிங்கிற கேள்வி இருக்கும். இன்னொரு விஷயம், அந்த பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிகள் பொறுத்தளவுக்கு ஐஎம் சாரி எப்போ ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் உள்ளே போனோடனே என்னை அடக்க முடியாது, ஒடுக்க முடியாது, அது தலித் சமூகத்து மக்களுக்கே உன்னை அடக்கிட்டாங்க, ஒடுக்கிட்டாங்க, நீ மேலே அடக்க முடியாது, திருப்பி அடிப்போம், கதவு திறக்கலைன்னா எட்டி உடச்சி உடைப்போம், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அங்கே ஜாதியை கொண்டு வந்தாச்சு. அது பாருங்கள், இசைவாணி அந்த பெண் பேசிக்காக கிறிஸ்டியன், கன்வெர்டட் கிறிஸ்டியனு, இயேசுவுக்கு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இவங்க ஐயப்பனை எதிர்த்து ஒரு பாட்டு போடுறாங்க. அந்த பாட்டுக்குள்ளே நான் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லாமல் ஒடுக்க முடியாது, அடக்க முடியாது, கதவு திறக்கலாம், கதவை எட்டி உடச்சி திறப்போம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா, தீட்டான துப்பட்டா உன் சடங்கில் நான் காரி துப்பட்டான்ற வார்த்தை. இப்படி ஒரு வார்த்தைகளை வச்சு ஒரு பாட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பாட்டில் இவங்க யாருன்னு கேட்டால், இவங்க கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம் உருவாக்கப்பட்டு, நீலம் பண்பாட்டு மையம் அப்படிங்கிற ரஞ்சித்துடைய ஒரு டீமு கீழே உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் இவங்க. ஸோ இவங்க வருஷம் மார்கழி மாதத்தில் மார்கழியில் மக்கள் இசைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணி, அந்த ப்ரோக்ராமில் திமுகவை சேர்ந்தவங்களாம் சீஃப் கெஸ்ட்டாக வர வச்சு அங்கே இந்த பாட்டை பாடி பிரகடனப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வரலாம் மக்களே. அதாவது பேசிக்காகவே ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னால், தலித் அப்படிங்கிற ஜாதி வேற்றுமை அப்படிங்கிறது இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இப்போது அந்த காலத்தில் அம்பேத்கர் அவர்களை ஃபாலோ இப்போ ரஞ்சித்லாம் பார்த்திங்கன்னா ஜெய்பீம் பேசிகிட்டு இருக்கான். ஜெய்பீம் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னால் ஜெய்பீம்ன்றது அம்பேத்கரை குறிக்கிறது. அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்கிறாருனால், இந்து மதத்தை பின்பற்றுபவன்னா நான் இந்து மதத்தில் உள்ளவன், இங்கே ஜாதி வேற்றுமை இருக்குது, அதனால் நான் புத்த மதத்தை நாடப்போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு புத்திஸ்டாக மாறினார். ஏன் மாறினார் அப்படின்னால், புத்திஸ்டாக ஒன்ஸ் மாறிட்டா ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த ஜாதி இதுக்குள்ளே வரமாட்டேன், நான் மத ரீதியாக நான் மாற்றப்பட்டுருவேன் அப்படின்றதான் அவர் அந்த புத்திஸ்ட் மதத்துக்கே அவர் போகிறார்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே எவ்வளவு குழப்பம் தலித் மக்களுக்குள்ள நான் சொல்கிறவங்களுக்கு. இவங்க வந்து தலித் சொல்லிப்பாங்க, ஜாதி இல்லைன்னு சொல்லுவாங்க, சரி. ஆனால் சாமி கும்பிட மாட்டேன்பாங்க, நான் இந்து மதத்தை கும்பிட மாட்டோம், இந்து மதத்தை எதிர்ப்போன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்து மதத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாதியிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஏன்னால் இந்து மதத்துக்குள்ளே தான் இந்த ஜாதி வேற்றுமை பாகுபாடு இருக்குதுன்றதை பார்க்க முடிகின்றது. இப்போது நீங்கள் கிறிஸ்டினாக மாறுறீங்க, இல்லை பௌத்தனாக மாறுறீங்க அப்படின்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜாதி அடிப்படையில் நீங்கள் பேச வேண்டிய, சொல்ல வேண்டிய, கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்ஸ் யூ ஆர் கிறிஸ்டியன் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு ஜாதி ரீதியான ரிசர்வேஷனோ இல்லை ஜாதி சான்றிதழோ அவசியம் கிடையாது. அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னால் கிறிஸ்டியன்னா மைனாரிட்டி கேட்டகரியில் வந்துடுவீங்க, ரிசர்வேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கு உங்களுக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷனுக்காக மட்டும்தான் ஜாதி சான்று கேட்கப்படுகின்றது. அப்போது ரிசர்வேஷன் ஜாதி சான்று கேட்கப்படுகிறது அப்படின்னா நீங்கள் தலித் இந்துவே இல்லைன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஜாதிக்குள்ளே போய் உட்கார மாட்டீங்க. இப்போது இசைவாணி யோசிச்சு பாருங்கள், அவங்க கிறிஸ்டியனாக இருந்துக்கிட்டு இவங்க கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு குழு அமைச்சு வச்சுருக்கிறாங்கனால், எம்மா நீயே கிறிஸ்டின்னு, உனக்கு எங்கேருந்து கேஸ்ட்டே இல்லையே, உன் மதமே வேறையாச்சே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே, தலித் மக்களை ஏமாற்றுவதற்காகவே இவர்கள் உருவாக்கியிருக்கக்கூடிய, அதாவது பா ரஞ்சித்தோ திருமாவளவனோ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஜாதி எதிர்க்கிறோன்னு சொல்லுவாங்க. சரி, ஜாதி எதிர்க்கிறீங்க, ரைட்டு. அடுத்து சொல்லுவாங்க, நாங்கள் இந்து மதத்தை எதிர்க்கிறோம் அப்படிம்பாங்க, ரைட்டு, எதிர்க்கிறீங்க, ரைட்டு. அதாவது உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து இந்த இந்து மதத்தை ரீதியாக இருக்கக்கூடிய சடங்குகளை எதிர்க்கிறோம்பாங்க, ரைட், எதிர்க்கிறீங்க, ரைட்டு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தாலும் அம்பேத்கரை பின்பற்றுக்கிறோம்பாங்க, ரைட்டு, சூப்பர், நல்ல விஷயம் அவர் பின்பற்றுறது. அடுத்தது நாங்கள் பௌத்தர்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் மதத்தை எதிர்த்துட்டிங்கனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாதிக்குள்ளே வரமாட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு கற்பிக்க மாட்டார்கள். பாரஞ்சித்தோ திருமாவளவனும் கற்பிக்க மாட்டாங்க. ஏனால் இவர்களை வைத்து அரசியல் செய்வது தான், அரசியல் செஞ்சு அவங்க பாக்கெட் நிரப்பிக்கிறதுக்காகத்தான் ரஞ்சித்தோ திருமாவளவனும் வேலை பார்க்குறாங்க. ஸோ ரஞ்சித்துக்கு எங்கேருந்தா ஃபண்டு வரும், அதனால் அந்த இடத்த வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்ருக்கிறது. ஸோ ரஞ்சித்தோ திருமாவளவனும், எம்மா நீ ஜாதி எதிர்க்கிறல்ல, யூ வாண்ட் டு பிகம் அ கேஸ்ட்லெஸ் பீப்புள், ரைட், சூப்பர், தலித் சமூகத்துலேருந்து நீ வெளியே வர நினைக்கிறல, ரைட், ஓகே, மதம் மாறுறல, ரைட், ஓகே, அப்படி நீங்கள் ஜாதியை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லையாங்க அப்படின்றது சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல அந்த மக்களை எப்படி முட்டாளாக்குகிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் மக்களே. இதற்கெல்லாம் செருப்படி கொடுக்கும் விதத்தில் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் வந்த ஒரு வழக்கை பற்றி நம்ம பேசுவோங்களா மக்களே. தமிழ்நாட்டை சேர்ந்த வழக்கு தான் அது. என்னென்னால் பாண்டிச்சேரியை சேர்ந்த சி செல்வராணி அப்படிங்கிற ஒரு பெண். அவங்க அப்பா வந்து ஹிந்து ஆதி திராவிடர், அம்மா வந்து கிறிஸ்துவர். இவங்க பிறந்ததுமே இவங்களுக்கு வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இவங்க கிறிஸ்டின்னு சொல்லிட்டு இவங்க ரிலீஜனை மாற்றிக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி இவங்க வழிபடுறாங்க. ஷீ ஃபாலோஸ் கிறிஸ்டியானிட்டி, நாட் ஹிந்து ரிலீஜன். இது முடிந்ததுக்கு பிறகு இந்த இடத்துல பாண்டிச்சேரியில் வந்து ஒரு கிளர்க் ஜாபுக்காக அவங்க வந்து அப்ளை பண்ணுறப்போ எஸ்சி கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஜாதி சான்றதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. ரிலீஜன் பார்த்தா கிறிஸ்டியன் இருக்குது. இதை பார்த்ததுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில். ஏன்னா நீங்கள் கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி இந்து எஸ்சி சமூகத்தில் நீங்கள் வந்து ஜாதி சான்றை கொடுக்குறீங்க கேட்குறாங்க. அப்போ இல்லை அப்பா வந்து எஸ்சின்றாங்க. அப்போ நீங்கள் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறீங்கம்மான்னு கேட்குறாங்க. கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்ததற்கு பிறகு உங்களுக்கு எப்படி இந்த இந்து மதத்தில் உள்ள ஆதிதிராவிடர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்க முடியும்? இது கம்ப்ளீட்டாக அரசை ஏமாற்றும் எண்ணம் சொல்லிட்டு அவங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்குது. ஹைகோர்ட் சொல்கிறாங்க ஒரே வார்த்தை என்னென்னால், இடஒதுக்கீடு பெறுவதற்காக மதம் மாறிவிட்டால் ஜாதி சான்றிதழ் வழங்க முடியாது. ஹிட் டு த பாயிண்ட், நெத்தி அடி. இடஒதுக்கீடு பெறுவதற்காக மதம் மாறிவிட்டதுக்கு அப்புறமும் ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறத நீங்கள் வழங்க முடியாது என்று தீர்ப்பு கொடுத்து விடுகிறார்கள். இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க இந்த செல்வராணி அப்படிங்கிற பெண்மணி. அங்கே நேற்று பங்கஜ் மிட்டால் ஜே மற்றும் ஆர் மகாதேவன் ஞாபகம் இருக்கும் மக்களே. அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்த ஒரு நீதிபதி. அவர் இப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக போயிருக்கார். அவர் போனப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 months பிஃபோர் போனார். இங்கே வந்து ஹைகோர்ட்டில் கொண்டாடினாங்க அவர். ஏன்னால் இங்கேருந்து ஒருத்தவர் அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காருன்றது ஒரு மிகப்பெரிய பெருமையாக பார்க்கப்பட்டது. எல்லோரும் கொண்டாடினாங்க. அவர் இந்த வழக்கை விசாரிக்கிறார். அப்போ சொல்கிறார் ஒரு வார்த்தை, சூப்பர் வார்த்தை. அதாவது மதமாற்றம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் தரார். மதமாற்றம் என்றால்
இந்த மதம் எனக்கு பிடிக்கவில்லை, வேறு மதம் பிடித்திருக்கிறது, அந்த பிடித்த மதத்துடைய சம்பிரதாயங்களையும் சாஸ்திரங்களையும் நான் கடைபிடிக்கப் போகிறேன் அப்படின்னு நீங்கள் முழுவதுமாக அந்த மதத்துடைய கோட்பாடுகள் பிடித்து போய் அந்த மதத்தை போய் பின்பற்றுவதற்கு பேர் தான் மத மாற்றம். அப்படி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னால் இடஒதுக்கீடு பலனை அனுபவிக்கிறதுக்காக மட்டும் ஒரு சர்டிஃபிகேட்டில் இந்து ஆதி திராவிடர் அப்படி நீங்கள் வச்சுக்கிறது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? இது இடஒதுக்கீடு பெறுவதற்காக நீங்கள் பண்ணக்கூடிய சீட்டிங் வேலை. அந்த வார்த்தை சீட்டிங் வேலை, இது கான்ஸ்டியூஷன் அகெயின்ஸ்டான விஷயம். இப்படி பண்ணால் இடஒதுக்கீடே இழிவுபடுத்தும் விதமாக இருக்கும். இதில் எந்த நடவடிக்கையும் உங்கள் மீது எடுக்காமல் இந்த வழக்கை ஹைகோர்ட் சொன்ன ஒரு தீர்ப்பை நாங்கள் இங்கே ஆமோதிக்கிறோம்னு சொல்லிட்டு அதை முடிச்சு விட்ருக்காங்க அந்த வழக்கை. சூப்பரான ஜட்ஜ்மெண்ட் மக்களே. இங்கே பல பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்சி கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, தலித்துன்னு சொல்லுவாங்க. தலித்துன்னு சொல்லிட்டு அவங்க கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் கிறிஸ்டியானிட்டி ஒன்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தலித் சமூகம் அப்படிங்கிற அந்த ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது, வழங்கவும் முடியாது. இப்போ இசைவாணி எடுத்துக்கோங்க. இசைவாணி ஒரு கிறித்துவர் மாறிட்டாங்க. மாறுறதுக்கு பிறகு அவர்கள் தலித் சமூகம்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு அந்த வேலையே இல்லை, தேவையும் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு கேஸ்டஸ் கலெக்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமுக்குள்ளே போய் அவங்க சேர்றாங்க? கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ஸ் என்ன அர்த்தம்? ஜாதி இல்லாத குழு. ஜாதி தான் இல்லையே உங்களுக்கு, ஜாதின்ற பேச்சே இல்லையே, நீங்கள் கிறிஸ்டியானிட்டிங்களே, அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போது அதுக்கப்புறம் ஐயப்பன் கோயிலை என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அந்த வார்த்தையை பாருங்கள் மக்களே, திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்கள். உன் சடங்கில் நான் காரிய துப்பட்டான்னு என்ன அர்த்தம்? அப்போ ஒரு மதம் புண்படும் விதமாக பேசலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க மக்களே. அதாவது பேசிக்கான ஒரு விஷயமே தெரியாமல் இவர்களை பார்த்து கொள்வது தான் பாரஞ்சி திருமாமல் ஆட்களுக்கான வேலை. நீ ஜாதி பிடிக்கலன்ட்ட, ரைட்டு, அதுதான் அம்பேத்கர் வழி சொல்கிறாரு. உனக்கு ஜாதி பிடிக்கவில்லையா, இந்த ஜாதின்ற கோட்பாடு பிடிக்கலையா, இந்த கோட்பாடு, இந்த ஜாதி, இந்த வரைமுறை எல்லாமே இந்து மதத்தில் இருக்கிறது, எனக்கும் இது பிடிக்கவில்லை, நான் பௌத்தத்துக்கு மாறிக்கொள்கிறேன்றார். அப்போது அம்பேத்கரை ஃபாலோ பண்ணி ஜெய்பீம் பேசுங்க எல்லாருமே என்ன பண்ணலான்னா, நீங்கள் புத்திசம் மாட்டிங்கனால், புத்திசமோ கிறிஸ்டியானிட்டியோ மாட்டிங்கனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜாதிக்குள்ளே வரவே மாட்டிங்களே. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுவாங்க. அங்கே மாறும்போது ஒரு சில மானிட்டரி பெனிஃபிட் அவனுக்கு கிடைக்கிறது. அதாவது இங்கே கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு மதம் மாற்றப்பட்டாலோ இல்லை மதம் மாறினாலோ ஒரு சில மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குது. அந்த மானிட்டரி பெனிஃபிட்டுக்காக மாறிடுறாங்க. ஆனாலும் இங்கே அதுவும் அவங்களுக்கு தேவை, இங்கே ரிசர்வேஷன் அவங்களுக்கு தேவை அப்படின்னு வராங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் நீங்கள் பாருங்கள் மக்களே. இந்த பித்தலாட்டத்தை பற்றி அந்த மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தெரியாமல் பாற்றுக்கொள்வது தான் இவங்க வேலை. ஏன்னால் அப்பொழுதுதான் பாரஞ்சித்தும் திருமாவளவும் அவங்க சம்பாதிக்க முடியும், அவங்க கலா கட்ட முடியும். புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. இதில் சமூகத்துடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் தடையாக இருப்பது, திரும்பவும் நான் சொல்கிறேன், தடையாக இருப்பது யாரும் பார்த்தீங்கன்னா, நான் தலித் சமூகத்தை முன்னெடுத்து கொண்டு போகிறேன், ஐ ரெப்ரசன்ட் தலித் சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைவர்கள் சொல்லக்கூடிய ஆட்கள் தான் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார்கள். தலித் சமூகத்தை முன்னேற்றுவதற்கு நீங்கள் ஏகப்பட்ட வழிகள் இருக்கின்றன. இதை முன்னேற்றுறதுக்குன்னு ஒரு தலைவன் வர வேண்டிய அவசியம் கிடையாது. தலைவனாக நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் யாரும் கிடையாது. திருமாவளவனோ பாரஞ்சித்தோ தலித் சமூகத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. அவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள். உங்கள் வளர்ச்சி தடைபட்டு கொண்டிருக்கின்றது. உங்களை இப்படியே வச்சுக்கிட்டா தான் அவங்க முன்னேற முடியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் நீங்கள் வெளியே வந்தாலும் முன்னேற முடியும். ஸோ வெளியே யாரும் உங்களை போட்டு கை நெரிச்சு போட்டு போகிறது கிடையாது. ஸோ அதற்கான வழிகள் நிறைய இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது உங்களை ஏமாற்றி கொண்டு பிழைப்பதை அவங்க வேலைன்றதை பாருங்கள் மக்களே. இசைவாணி மாதிரி ஆட்கள்லாம் ஏதாவது இவங்கெல்லாம் அவங்களுடைய டைட்டிலை மாற்றிக்கலாம். they can call themselves as saddest people. ஏன்னா அந்தளவுக்கு தான் அவங்க பிஹேவியர்ஸ்லாம் இருக்குது. ஸோ மதம் மாறிவிட்டால் ஜாதியை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் மதம் மாறுவது என்பது ஒரு மதத்தை பிடித்து போய் நீங்கள் மாறுகிறீர்கள் சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில். அப்போது இங்கே பிடித்து போய் மாறினதுக்கப்புறம் இந்த மதத்தில் நடந்த விஷயத்தை பற்றி நீங்கள் பேசினா என்ன, பேசாட்டி என்ன, அது உங்களுக்கு தேவையும் இல்லை என்றது வார்த்தை இருக்கிறது மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.